நாம் இன்று திருவிளையாடல் புராணத்தில் சிவபெருமான் மாணிக்கவாசகரை ஆட்கொண்ட வரலாற்றினை பற்றி பார்ப்போம். இச்செய்திகள் யுஜிசி நெட் செட் தேர்வுகளுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். திருவிளையாடல் புராணத்தை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். இவர் வேதாரண்யத்தில் பிறந்தவர். இளம் வயதிலேயே துறவியானார். இவரின் தந்தை மீனாட்சி சுந்தர தேசிகரே இவருக்கு குருவாக இருந்தார். தந்தையாரிடமிருந்து வடமொழி, திருமுறைகள், சித்தாந்த சாஸ்திரங்கள் போன்றவற்றை கற்றுக்கொண்டார். தல யாத்திரை செய்து வந்த பரஞ்சோதி முனிவர் மதுரையில் சொக்கநாதரை வழிபடுவதற்காக வந்தார். அச்சமயம் அவரது கனவில் மீனாட்சி அம்மை தோன்றி சிவபெருமானின் திருவிளையாடல்களை தமிழில் பாடும்படி கூறி மறைந்தார். அன்னையின் ஆணையை ஏற்ற பரஞ்சோதி முனிவர் வியாசர் இயற்றிய வடமொழி நூலான ஸ்கந்த புராணத்தின் ஒரு பகுதியான காலசிய மகாமித்தியத்தில் காணப்படும் சிவபெருமானின் திருவிளையாடல்களை அடிப்படையாக கொண்டு தமிழில் திருவிளையாடல் புராணத்தை இயற்றினார். திருவிளையாடல் புராணம் 3 காண்டங்களையும் 64 படலங்களையும் கொண்டது. மதுரை காண்டம் 18 படலங்கள், கூடற்காண்டம் 30 படலங்கள், திருவாலவாய் காண்டம் 16 படலங்கள். திருவிளையாடல் புராணம் மதுரை மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் சந்நிதியில் அரங்கேற்றப்பட்ட பெருமைக்குரியது. இதில் சிவபெருமான் தன்னுடைய அடியார்கள் மீதும் சிற்றுயிர்கள் மீதும் கொண்ட அன்பினால் தாமே பூலோகத்திற்கு வந்து செய்த திருவிளையாடல்களின் தொகுப்பாக அமைந்துள்ளது. திருவிளையாடல் புராணத்தில் மாணிக்கவாசகர் வரலாறு இடம்பெற்ற காண்டம் திருவாலவாய் காண்டம் ஆகும். இக்காண்டத்தில் மாணிக்கவாசகரை சிவபெருமான் ஆட்கொண்ட நிகழ்வு, நரியை பரியாக்கியது, பிட்டுக்கு மண் சுமந்தது மற்றும் வையை ஆற்றில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடச் செய்தது, அச்சமயம் மூதாட்டி ஒருவருக்கு வேலையாளாக வந்து பிரம்படி பெற்றுக்கொண்டது போன்ற செய்திகள் இடம்பெற்றுள்ளன. இதில் மாணிக்கவாசகரை இறைவன் எவ்வாறு ஆட்கொண்டு திருவிளையாடல்கள் புரிந்தார் என்பது பற்றி பார்ப்போம். மாணிக்கவாசகர் பாண்டிய நாட்டில் வைகையாறு பாயும் வாதவூரில் அந்தணர் குலத்தில் பிறந்தார். அவரது தாய் தந்தையர் அவருக்கு வாதவூரன் என்று பெயரிட்டனர். வாதவூரார் 16 வயதிலேயே கல்வி கேள்விகளில் சிறந்து வேதம் முதலிய நூல்களையும் பல கலைகளையும் கற்றுக்கொண்டு சிறந்த அறிவுடன் விளங்கினார். அவரது புகழ் நாடெங்கும் பரவியது. வாதவூராரின் புகழை கேள்வியுற்ற பாண்டிய மன்னன் தமது அரசவையில் அமைச்சராக்கினான். வாதவூராரும் யாவரும் மகிழுமாறு நடுநிலைமை தவறாமல் நீதியை நிலைநாட்டி குடிகளை காத்து வந்தார். அவரது திறமையையும் சேவையையும் கண்டு மனமகிழ்ந்த அரிமர்த்தன பாண்டிய மன்னன் அவருக்கு தென்னவன் பிரம்மராயன் என்னும் பட்டத்தை சூட்டி பெருமைப்படுத்தினான். இந்நிலையில் ஞான நூல்களை கற்றுணர்ந்த பிரம்மராயனின் மனதில் நிரந்தரமில்லாத இவ்வுலக இன்பம் பொய், சிவபெருமானுடைய திருவடிதான் நிலையான இன்பம் என்று மனதில் தோன்றியது. இந்த எண்ணம் ஏற்பட்ட நாள் முதல் வாதவூராடிகள் சிவபெருமானுடைய திருவடிகளை அடைவதற்குரிய வழியை தேடிக்கொண்டிருந்தார். வேத காமங்களின் பொருளையெல்லாம் ஆராய்ச்சி செய்து நன்னெறியை அறிந்து கொள்ள வேண்டுமானால் கல்வி கேள்விகளால் காண முடியாது என்றும், நம்மை ஏற்றுக்கொண்டு கடவுளோடு சேர்ப்பிப்பவன் ஞான குருவே என்றும் உணர்ந்தார். ஞான குருவை தேடி பல இடங்களுக்கு பயணம் மேற்கொண்டார். அச்சமயத்தில் ஒரு நாள் சோழ நாட்டைச் சேர்ந்த கீழ்கடற்கரையில் நல்ல குதிரைகள் வந்திருப்பதாக கேள்வியுற்ற அரிமர்த்தன பாண்டிய மன்னன் வாதவூராரை அழைத்து குதிரைகளை வாங்கி வரும்படி கட்டளையிட்டான். வாதவூராரும் குதிரைகளை வாங்கி வரும் பொருட்டு திருப்பெருந்துறைக்கு சென்றடைந்தார். வாதவூராருடைய அன்பை அறிந்த சிவபெருமான் அவரை ஆட்கொள்ள நினைந்து ஒரு அந்தணர் வடிவத்தோடு அடியவர்கள் பலர் சூழ திருப்பெருந்துறையில் கோயிலுக்கு அருகில் ஒரு குருந்த மரத்தடியில் எழுந்தருளியிருந்தான். குருந்த மரத்தடியில் எழுந்தருளியிருந்த சிவகுருவை கண்ட மாணிக்கவாசகர் பேருவகை பொங்க அப்பெரியவரின் அருகில் சென்று அடிப்பணிந்து நின்று என்னையும் ஆட்கொண்டு அருள வேண்டும் என்று வேண்டினார். அவரை ஆட்கொள்ளும் பொருட்டே அங்கு எழுந்தருளி இருந்த ஆண்டவனும் அற்கண்ணால் நோக்கி அருகே அழைத்து ஞானோபதேசம் செய்தார். ஈசனின் அருள் பெற்ற வாதவூராரும் தொழுத கையும் அழுத கண்ணும் உடையவராக பெருமானை பலமுறை வலம் வந்து பணிந்து தாம் அணிந்திருந்த ஆபரணங்களையும்
விலையுயர்ந்த உடைகளையும் களைந்து கோவண உடை தரித்தார். அச்சமயம் வாத ஊராருக்கு தம்மை அறியாமலேயே இறைவனை பாட வேண்டும் என்னும் எண்ணம் எழுந்தது. அவர் உடனே பழுதிலா சொற்களால் பரமனை பாடினார். அவரது பாட்டை கேட்டு மகிழ்ந்த இறைவன் மாணிக்க வாசகன் என்னும் திருநாமத்தை அவருக்கு தந்தான். அவரை சில நாள் திருப்பெருந்துறையிலேயே தங்கி திருப்பணி செய்யுமாறு கட்டளையிட்டு மறைந்தான். வாதவூரார் அவர் வந்த வேலையை மறந்து திருப்பணி செய்வதில் ஈடுபட்டார். அவரோடு வந்திருந்த அரசனின் வேலையாட்கள் அவர் குதிரை வாங்க வந்த பணியை நினைவுபடுத்தினர். அவரும் குதிரைகளை 1 மாதத்திற்குள் அனுப்பி வைப்பதாக அரசனிடம் அறிவிக்க சொன்னார். அவ்வேலையாட்களும் அவ்வாறே அரசனிடம் அறிவிக்க அரிமர்த்தன பாண்டியன் மாணிக்க வாசகர் சொல்லி அனுப்பிய நாளுக்காக காத்திருந்தான். மாணிக்க வாசகர் குதிரை வாங்க கொண்டு வந்த பொருளை எல்லாம் திருப்பெருந்துறை கோயில் திருப்பணிக்காக செலவு செய்து வந்தார். அப்போது வாதவூரார் சொல்லி அனுப்பி 1 மாதம் கழிந்தும் குதிரைகள் வந்து சேராததைக் கண்டு வெகுண்ட பாண்டிய மன்னன் கோபம் கொண்டு குதிரைகளுடன் வர வேண்டும் என்று கண்டித்து அவருக்கு ஓலை அனுப்பினான். அந்த ஓலையை கண்ட வாதவூரார் இறைவனிடம் முறையிட்டார். ஈசன் அன்றிரவு அவர் கனவில் வந்து, நாமே நல்ல குதிரைகளுடன் வருகிறோம், நீ முன்னர் சென்று ஆவடி மாதம் மூல நாளில் குதிரைகள் வந்து சேரும் என்று கூறுவாயாக என்று கூறிவிட்டு மறைந்தார். மாணிக்க வாசகரும் அவ்வாறே பாண்டிய மன்னனிடம் சென்று குதிரைகள் வரும் என்று கூறினார். பாண்டிய மன்னனும் தான் ஓலை எழுதி அனுப்பியதற்கு மன்னிப்பு கேட்ட பின்னர் திருப்பெருந்துறையில் குதிரைகள் இருக்கின்றனவா என்று அறிந்து வர தனது தூதுவர்களை அனுப்பி வைத்தான். தூதுவர்களும் பெருந்துறையில் எங்கு தேடியும் குதிரைகள் இல்லாததால் மன்னனிடம் வந்து தெரிவித்தனர். அதை கேட்டு சினம் கொண்ட அரசன் மாணிக்க வாசகரை சிறையில் அடைத்தான். மாணிக்க வாசகன் மீண்டும் இறைவனிடம் முறையிட்டார். மாணிக்க வாசகரின் பக்தி பெருமையினை பாண்டிய மன்னன் மன்னனுக்கும் மக்களுக்கும் தெரிவிக்கும் பொருட்டு குதிரைகளை கொண்டு வந்து கொடுக்க திட்டமிட்டார். நரிகளை எல்லாம் குதிரைகளாக்கி சிவகணங்களை எல்லாம் அக்குதிரைகளை நடத்தும் பாகர்களாக்கி குதிரை வியாபாரி போல் வேடம் கொண்டு வெள்ளை குதிரை மீது ஏறி மதுரைக்கு சிவபெருமான் வந்தார். அக்குதிரை கூட்டம் வருவதை அறிந்த அரசன் தான் செய்தது குற்றம் என்று உணர்ந்து வாதவூராரை சிறையிலிருந்து விடுவித்து அரண்மனைக்கு வரும்படி அழைத்தான். குதிரை வணிகர்களிடமிருந்து குதிரைகளை பெற்றுக்கொண்ட அரசன் நல்ல உயர்தரமான குதிரைகளை பார்த்து மகிழ்ந்து வாதவூராருக்கு பரிசுகள் பல கொடுத்து பாராட்டினான். பிறகு அரசனுடைய வேலைக்காரர்கள் குதிரைகளை கொண்டு போய் கட்டுத்தரையில் கட்டினார்கள். அன்று இரவே இறைவன் திருவிளையாட்டால் குதிரைகள் எல்லாம் முன்போல் நரிகளாக மாறின. கட்டுத்தரையிலிருந்து விடுவித்துக் கொண்டு வீடுதோறும் ஓடின. இதை அறிந்த குதிரை வீரர்கள் அரசனிடம் சென்று தெரிவித்தார்கள். அது கேட்ட பாண்டியன் சினம் கொண்டு வாதவூராரை வரவழைத்து மாயச் செய்கைகள் செய்ததற்காக அவரை தண்டித்து மீண்டும் சிறையில் அடைத்தான். ஈசனும் அடியவருக்கு நேர்ந்த தீங்கினை கண்டு அவரது துன்பத்தை நீக்கி பாண்டியனுக்கு பாடம் புகட்டுவதற்காக வைகை ஆறு பெருகும்படி செய்தான். ஆற்று நீர் பெருகுவதைக் கண்ட பாண்டியன் மக்கள் அனைவரும் தங்கள் பங்கிற்கு அணை போட வேண்டும் என்று ஆணையிட்டான். ஆனாலும் நீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. அப்போது அவனுக்கு ஒரு அசரீரி கேட்டது. பாண்டியனே, நீ கொடுத்து அனுப்பிய பொருளை எல்லாம் நமக்காகவே திருவாதவூரார் செலவிட்டார். நீ பரிகளை தரும்படி அவரை வருத்தியதால் தான் நாம் நரிகளை பரிகளாக்கி அவற்றை மீண்டும் நரிகளாக்கினோம். வைகையாற்றையும் பெருக்கெடுக்கச் செய்தோம். இனியாவது மாணிக்க வாசகரின் பெருமையை அறிந்து வாழ்வாயாக என்று கூறினான். இறைவனின் இந்த அசரீரியை கேட்ட பாண்டியன் தான் செய்த குற்றத்தை உணர்ந்து மாணிக்க வாசகரின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி மன்னிப்பு கேட்டான். அரசனை மன்னித்து விடைபெற்ற வாதவூரார் தவவேடம் தாங்கி திருப்பெருந்துறைக்கு சென்று திருப்பெருந்துறையில் சில காலம் இறைப்பணி செய்துவிட்டு சிவன் எழுந்தருளியிருக்கும் கோயில்கள் பலவற்றிற்கும் சென்று திருப்பணிகளை தொடர்ந்தார். நன்றி.